Hello everyone, welcome to our channel. Wish you happy new year to all. இன்னைக்கு நம்ம சேனலில் என்னுடைய நியூ இயர் டே வந்து எப்படி நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற வீடியோ தான் இது ஃபுல்லாக. காலையில் எப்பயும் போல் வாசலில் வந்து மார்கழி மாதம் அப்படின்றதுனால வண்ண கோலம் போட்டாச்சு. நான் வந்து சும்மா ஒரு 3 பூ மாதிரி போட்டிருந்தேன். காலையில் வந்துட்டு எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வீட்டில் வந்து போட்டாச்சு. அந்த விடிய காலர் பொழுது வந்து பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும், ரொம்பவும் ப்ளசண்ட்டாக இருக்கும். மார்கழி மாதம் வந்து பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் வந்து விளக்கு போட்டுட்டு வருவேன். நியூ இயர் வந்துட்டு அந்த பழைய கேலண்டரெல்லாம் மாற்றிட்டு அந்த புது கேலண்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதை அப்பா புது வருஷம் பிறந்துருச்சா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வந்து அப்பா இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த புது வருஷத்தை வந்து வரவேற்போம். அதுக்கு தான் எல்லோரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, பாட்டு பாடுறது, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா. இந்த வருஷம் நம்மளுக்கு இந்த மாதிரி போகணும்னு அப்படியே ஆரம்பித்தது தான் இந்த என்ஜாய்மெண்ட்டு, இந்த கேக் கட்டிங் இதெல்லாம். நானும் என்னுடைய டேவை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் காலையில் எந்திரிக்கும் போதே இருந்துச்சு. பிள்ளைங்கக்கிட்ட வந்துட்டு டென்ஷன் ஆகக்கூடாது, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து பார்ப்போம், எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே மண்டையில் ஏற்றாத அளவுக்கு இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசை, சின்ன பையனுக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுறதுக்காக கிளம்பிட்டோம். ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை வாங்கி போட்டுட்டு நிறைய பேர் வந்து நியூ இயர் அன்னைக்கு குரு பயிற்சி அது இதுன்றதுனால எல்லா பேரும் வந்து கோயிலுக்கும் வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் இதெல்லாம் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வந்து எல்லாத்துக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அதுவும் ஒரு கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடியவங்க தான் கோயிலில் வந்து அதிகமாக வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆன்மீகம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரையும் நல்ல வழி தான் கொண்டு போகும் இல்லைங்களா. இந்த டேவை வந்துட்டு சரி சிவன் கோயில் போயிட்டு விளக்கு போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சது மாதிரிக்கே ஒரு ப்ளசண்ட்டாக அந்த டேவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பக்கத்தில் இருக்க கோயிலில் விளக்கு போட்டேன், விநாயகர் கோயிலில் போட்டுட்டு வீட்லேயுமே வந்துட்டு காலையில் வெள்ளன விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்டேன். சிவன் கோயிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நந்தி தேவரை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகணும். இந்த விஷயம் எனக்கு சமீப காலத்தில் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நானும் வந்து உள்ளே போய் வேகமாக கும்பிட்டுட்டு அது மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். பசங்களுக்குமே இப்போல்லாம் கோயிலுக்கு போகணுன்னா அவ்வளோ இஷ்டம், அவங்க என்ஜாய் பண்ணி தான் கோயிலுக்கு வருவாங்க. ஈவினிங் வந்துட்டு வீட்டில் வந்து சும்மா பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு சரி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம். நைட்டு 12 மணிக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் நான் நியூ இயர் அன்னைக்கு சரி வெல்கம் 2025 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து விளக்கு திருப்பியும் வந்து ஏற்றி வச்சுட்டு சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சுட்டு சரி ஸ்வீட் வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணலை, எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. வீட்டு வேலைகளே வந்து கரெக்டாக இருந்துச்சு. காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க சின்ன பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு இதுக்கே எனக்கு வேலை கரெக்டாக இருந்ததுனால என்னால் வந்து கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலை. நான் கடையில் தான் வந்து ஒரு 1 kg கிட்ட வாங்கியிருந்தேன். பக்கத்தில் இருக்க குட்டி பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு அந்த கேக்கை வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. நார்மலாக ஒரு வெண்ணிலா கேக் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரிக்க வச்சு டெக்கரேஷனோட அந்த கேக்கை வந்து வாங்கியிருந்தோம். அந்த குட்டி பிள்ளைய தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய தான் வந்து சும்மா பலூன் ஒரு 3-4 பலூனை வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம வந்து இந்த மாதிரிக்க ஒரு டான்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒர்க்கை வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி உங்கள் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய நியூ இயர் வழக்கம் போல் எல்லோரும் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே நாங்கள் பண்ணலை. வீட்டில் வந்துட்டு அன்றைக்கி சைவ சாப்பாடு தான் வந்து செஞ்சுருந்தோம். காலையில்
சாம்பார். அதை வச்சே மதியானத்துக்கு சாம்பார், ஒரே ஒரு பாயாசம், அப்பளம் இந்த மாதிரிக்கு சிம்பிளாக செஞ்சுட்டு அந்த டேவை வந்துட்டு நாங்கள் சூப்பராக வந்து முடித்தாச்சு. கேக்லாம் வெட்டவும் பசங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன பிள்ளையில் செலிப்ரேட் பண்ண ஞாபகம் இருக்குது. என்னுடைய அண்ணா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போலாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பேன். இப்போ வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் ஒரு சின்ன கேக் வாங்கிட்டு சும்மா 2-3 சாங்ஸ் போட்டுட்டு எங்களோட டேவை வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த புது வருஷம் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஹாப்பியாக ஹெல்த்தியாக கண்டிப்பாக போகும்.